தாத்தாவின் 2ஆம் அத்தியாயம். கதையின் நாயகனான 70 வயது ராமசாமி தாத்தா அரசு வேலையில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு ஆழ்ந்த வெறுமையை உணர்ந்தார். அவரது நாட்கள் அதிகாலை நடைபயிற்சி, செய்தித்தாள் வாசிப்பு, தொலைக்காட்சி பார்ப்பது என ஒரு அமைதியான வழக்கத்திற்குள் அடங்கின. ஆனால் ஒரு தொடர்ச்சியான நோக்கமற்ற உணர்வு அவரை வாட்டி வதைத்தது. அவரது மனைவியுடன் இருந்தாலும் குழந்தைகள் வெளிநாட்டில் வசிப்பது இந்த வெறுமையை மேலும் அதிகரித்தது. அவர் ஒரு காலத்தில் கிராமத்தில் ஒரு சிறந்த ஹார்மோனியம் வாசிப்பாளர் என்று அறியப்பட்டவர். ஆனால் அந்த ஆர்வம் நீண்ட காலத்திற்கு முன்பே வாழ்க்கையின் ஓட்டத்தில் மறைந்துவிட்டது. ஒரு நாள் பழைய பொருட்கள் இருக்கும் அறையை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது தாத்தாவின் கைகள் ஒரு தூசி படிந்த மறக்கப்பட்ட ஹார்மோனியத்தின் மீது பட்டன. அது உடனடியாக அவரது இளமை கால நினைவுகளை தூண்டியது. அவர் சாவிகளை அழுத்தினார். அதிலிருந்து வந்த ஒலி சரியாக இல்லை என்றாலும் ஒரு விசித்திரமான ஈர்ப்பு அவரை மீண்டும் அதை எடுக்க தூண்டியது. தாத்தா ஹார்மோனியத்தை உள்ளூர் பழுது பார்க்கும் கடைக்கு எடுத்துச் சென்றார். அந்த இளம் கடைக்காரர் வயதானவரின் ஆர்வத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார். விரைவில் கருவியை சரி செய்து கொடுத்தார். சரி செய்யப்பட்டதும் தாத்தாவின் வீட்டில் ஹார்மோனியம் மீண்டும் உயிர் பெறத் தொடங்கியது. ஆரம்பத்தில் அவரது விரல்கள் இறுக்கமாக இருந்தன, மெல்லிசைகள் தட்டின. ஆனால் தினசரி விடாமுயற்சியுடன் பயிற்சி செய்ததால் அவர் மெதுவாக மேம்படத் தொடங்கினார். பழைய பாடல்களை மீட்டெடுக்க முயற்சித்தார். புதிய ராகங்களை கற்றுக்கொள்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டினார். விடுமுறைக்கு வந்த அவரது பேரக்குழந்தைகள் தாத்தா ஹார்மோனியம் வாசிப்பதை பார்த்து வியப்படைந்தனர். தாத்தாவிடம் அவர்கள் உற்சாகமாக கேட்டனர், நீங்கள் ஏன் ஒரு யூடியூப் சேனலை தொடங்கக்கூடாது? ஆரம்பத்தில் தயங்கினாலும் அவர்களின் ஊக்கம் அவரை ஒரு சிறிய வீடியோவை பதிவு செய்து யூடியூபில் பதிவேற்ற தூண்டியது. பின்னர் ஒரு அற்புதம்! அந்த வீடியோவுக்கு எதிர்பாராத அளவு ஆதரவு கிடைத்தது. பலர் அவரது இசைத் திறமையை பாராட்டினர். சிலர் புதிய பாடல்களை வாசிக்கச் சொல்லி கேட்டனர். யூடியூப் மூலம் கிடைத்த வெளிச்சம் ராமசாமி தாத்தாவுக்கு புதிய நம்பிக்கையை அளித்தது. அவர் தனது திறமையை சமூகத்திற்கு பயன்படுத்த முடிவு செய்தார். அருகிலுள்ள ஒரு முதியோர் இல்லத்தில் தன்னார்வ தொண்டு செய்யத் தொடங்கினார். அங்குள்ளவர்களுக்கு ஹார்மோனியம் வாசித்துக் காட்டி மகிழ்வித்தார். அவர்களும் அவரது இசையில் லயித்து தங்கள் கடந்தகால நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். இது ஒரு அழகான புதிய தொடர்பை உருவாக்கியது. தாத்தாவின் இசையின் மூலம் முதியோர் இல்லம் முழுவதும் புதிய உற்சாக அலை பரவியது. அதே நேரத்தில் தனது யூடியூப் சேனல் மூலம் மறைந்து வரும் பாரம்பரிய கிராமிய பாடல்களை